திமுக அரசு எதனால அந்த கூட்டம் கூடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, இதனாலதான் அந்த கூட்டம் கூடுதே தவிர்த்து எடப்பாடிக்காக இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. காசு கொடுத்தா பிரியாணி கொடுத்தா தன்னுடைய தோல் இருக்கிற துண்டை போட்டு இப்படி அடிச்சு சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு பிள்ளையும் குட்டியும் பொம்பளையும் பரதா போட்டுக்கிட்டு லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நைட்டு முறைக்கா கொடுவாங்க. காசு கொடுத்தா வாங்கிட்டு வராமட்டு போயிடுவாங்க. 20 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுக்க போகிறோம். புரியுதா? இவர் என்னத்தையும், அதாவதுமா செஞ்சோற்று கடன் தீர உழைப்பார் நமது செந்தில் அவர்கள். இல்லை, இப்ப திமுக என்ன பண்றாங்கன்னா கண்ணாடி கூண்டுகளை உட்கார்ந்துக்கிட்டு கல்லறிஞ்சு பாக்குறாங்க மக்களை பார்த்து. வரும்னு சொல்லி அடிச்சு பேசியிருக்காரு. நீங்க ஒரு பக்கம் தான் நாங்க தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதிர்கட்சி வரிசையில கூட இடம் கிடைக்குமான்னு பாருங்கம்மா. ஏன் எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது எதிர்கட்சியா தானே இருக்கு. எதிர்கட்சியா இப்ப இருக்காங்க. வருகின்ற 26 தேர்தலில் எதிர்கட்சியா கூட வர இயலாது. இன்றைக்கு திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாக்கணும், வாரிசுகளை பாதுகாக்கணும். மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பாளர் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த விவசாயி மக்கள் வைரறிடான், சாபடுறான், இந்த ஆட்சி தொலைன்னு சொல்றான், ஒளியன்னு சொல்றான். ஒரு பக்கம் தூய்மை பணியாளர், ஒரு பக்கம் விவசாயி, ஒரு பக்கம் பாட்டாளி வர்க்கா, ஒரு பக்கம் தறி நெசவாளர்கள். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த குடும்பங்களும் இந்த ஆட்சிக்கு சாபம் விட்டுட்டு இருக்கு. இவர் ஒரு எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா எலெக்ஷன்லையும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சீமான்லாம் வந்து ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட 2 ஜெயிக்க முடியாது. அதனால இப்படி பேசிட்டே போக வேண்டியதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் RAS செந்தில்வேல் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து அதிமுகல இருந்து அன்வர் ராஜா மற்றும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைத்திரியன், இவங்க 2 பேரும் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆலமரம்மா. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு 7 முறை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த கட்சி. அதில் வந்து ஒரு சில இலைகள் வந்து உதிரனால எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா மைத்ரேயன் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்காரு. அவர் வந்து ஒரு நன்றிகற்ற முகவரி கொடுத்த இயக்கத்துக்கே அவர் வந்து பிஜேபியில் இருந்திருக்காரு, RSSல இருந்திருக்காரு. அப்புறம் எங்கள் கட்சிக்கு வந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை வந்து ராஜ்யசபா MP ஆக்கி அழகு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கட்சி பிரிஞ்ச போது OPSட்ட போனார். மறுபடியும் அதிமுகவுக்கு வந்தார். மறுபடியும் OPSட்ட போனார். மறுபடியும் அதிமுகவுக்கு வந்தார். இப்படி தொடர்ந்து அவருடைய பயணங்கள் ஒரு நிலையான பயணம் கிடையாது. பல கட்சிக்கு போயிருந்தவர். இருந்தபோதும் அம்மா வந்து அவருக்கு ரெகனைஸ் கொடுத்து MP ஆக்குனாங்க. அவர்லாம் அந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு சேர்றங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம்ல. இதனால அதிமுகவுக்குலாம் பின்னடைவு ஏற்படும். ஏன்னா நிறைய பேர் இப்ப கட்சியில இருந்து வெளியே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மரியாதைக்குரிய அந்த நான் ரொம்ப மைத்ரேயன் வந்து அவரு தெருவிலே அவருக்கு எந்த மரியாதை இருக்கு, அவர் ஒத்த விட்டு இருந்தா சொல்லுவாங்க எல்லாரும். அதனால அவர் போறனால எங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. மரியாதைக்குரிய அன்வர் ராஜா அவர்கள் வந்து அவருக்கு ஏதாவது மனமாச்சரியங்கள் இருக்கலாம். ஏற்கனவே ஒரு முறை கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்போ இன்றைக்குள்ள அவருக்கான தேவைகளுக்காக கட்சி மாறி இருக்கலாம். அதனால இங்க வந்து மிகப்பெரிய மரியாதை கொடுத்து வச்சிருக்கோம். இல்ல, அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் கேட்கணும். அவங்களுக்கு தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கோம். இப்ப அவர்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட அடிமட்டத்துல இருந்து வந்தவர். ஒன்றிய பெருந்தலையாக, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சரா, பாராளுமன்ற உறுப்பினர், இப்படி பல்வேறு நிலைகள்ல பல்வேறு பொறுப்புகளுக்கு இந்த கட்சி கொடுத்து அழகு பார்த்திருக்கு. அதனால காலம் ஃபுல்லா இந்த கட்சிக்கு உண்மையா இருக்கணும். இப்ப போய் இந்த கட்சி மாறினா அதுக்கு என்ன பேரு? மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கட்சி மாறி வருவவர்களெல்லாம் விபச்சாரிகள் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அப்ப அந்த பட்டியலில் போய் இணைஞ்சா நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஒரு சில கிளைகள் போறதுனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. புதிய கிளைகள் அதை நிரப்பப்படும். இப்போ இவர் வந்து திமுக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் அவங்க போயிருப்பாங்களே தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அப்படி என்ன தேவைகளை அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சீங்க? எப்படி இழுத்தீங்க அவங்கள? என்ன தேவைன்னு அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஏன்ட்ட கேட்குற? நாங்கள் எதுவும் செய்யலை. அவங்க எங்கள் கட்சிக்கு வர்றோம் இணையிறோன்னாங்க. நாங்கள் ஒரு வாரம் 10 நாள் காத்திருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அதில் கரெக்டாக இருந்தாங்க. சரி, எங்கள் தலைவர் வாங்கன்னு முடிவெடுத்து வர சொன்னாங்க. தலைவர் தலைமையில் போய் அவங்க இணைஞ்சாங்க. அவ்வளோதான்.
அதில் நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் பணம் காசு கொடுத்தோ அல்லது பதவி கொடுத்தோ யாரையும் கூப்பிடல. இப்போ அன்வர் ராஜா வந்தார், அவருக்கு பதவி கொடுத்துட்டோமா இல்லை இவருக்கு பதவி கொடுத்துட்டோமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. அதாவது என்னன்னா, சர்வாதிகார போக்கில் நடந்துக்கிறாரு எடப்பாடிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அது அவங்க உட்கட்சியில் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இவர் வழக்கறிஞரை பொறுத்த மட்டும் அவருக்கு அது தெரியாது. ஏன்னா அவர் இங்கே தானே இருக்கார். அங்கே அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு 4-5 லீடர்ஸ் இருக்காங்க எடப்பாடி கூட. அவங்க தான் அவரை ஆட்டி வைக்கிறது. அதுக்கு மகிடிக்கு ஊதுற மகிடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அவர் செயல்படுறாரு. அவர் எடப்பாடியை பொறுத்த மட்டும் நல்ல மனுஷன்தான், அதாவது வஞ்சகம் இல்லாத ஆள், அதில் ஒன்றும் மாற்று இல்லை. ஆனால் அவர் கூட இருக்க விஷக்கிருமிகள்லாம் அவரை விஷமாக்கிருச்சுங்க. ஆகையினால தான் இப்போ அவர் இந்த தேர்தல், ஏற்கனவே இதுவரை வந்த தேர்தலில் அவங்க எதுவும் ஜெயிக்கல அம்மாவுக்கு அப்புறம். இந்த தேர்தலையும் ஜெயிக்க போறது. இந்த தேர்தலில் தனிச்சு நின்று இருந்தா ஒரு கால் திமுகவுக்கு நிர்பந்தம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி எங்க கட்சியில இருந்து ஆட்களை இழுத்து சேர்க்கறதுக்கு நிர்பந்தம் இருக்கு. என்ன காரணம்னா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் புரட்சி பயணம் மேற்கொள்றாருல, அங்க மக்கள் அலையலையா கூடுறாங்க. இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், அனைத்து தரப்பு மக்கள் எடப்பாடியாரை நைட்டு 10 மணி 11 மணிலாம் பாக்குறாங்க. அதனால இவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள ஒரு பேரலை உருவாச்சு. ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. ஆனா திமுக அரசு எதனால அந்த கூட்டம் கூடுது அப்படின்னா, அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, இதனாலதான் அந்த கூட்டம் கூடுதே தவிர்த்து எடப்பாடிக்காக இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. காசு கொடுத்தா, பிரியாணி கொடுத்தா, தன்னுடைய தோல் இருக்கிற துண்டை போத்து இப்படி அடிச்சு சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு பிள்ளையும் குட்டியும் பொம்பளையும் பரதா போட்டுக்கிட்டு லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நைட்டு முறைக்கா கூடுவாங்க. காசு கொடுத்தா வாங்கிட்டு வராமட்டு போயிடுவாங்க. முதல்ல சுய பிரதேசனை சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல போய் முதலமைச்சர் ரோட் ஷோ பண்ணாரு. அங்கே உள்ள கூட்டத்துக்கும் எடப்பாடியார் போற கூட்டத்துக்கும் நேற்றுக்கு ஊத்தங்கரையில பாருங்க, ஒரு நகரமே குழுமி நிக்குது. ஏங்க, காசு கொடுத்து கூட்டுறதுக்கும் தானா தன்னெழுச்சி வர கூட்டத்துக்கு வித்தியாசம் தெரியாதா? அப்ப மாயக்கண்ணாடி தான் வச்சு பார்க்கணும் மரியாதைக்குரிய முதலமைச்சர். காசுங்கிறதுங்க அது அடிப்படை தேவை. அது திமுகவும் அந்த வேலைதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவதுங்க, வண்டி வாகனங்களுக்கு அந்தந்த லோக்கல் கிளை செயலாளர், வட்ட செயலாளர், அந்த பகுதி செயலாளர் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லா கட்சியிலையும் வழக்கம். அதாவதுங்க, அவங்களுக்கு அந்த வர்றதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணி கொடுப்பாங்க. இது திமுக தலைக்கு 1000 ரூபாய்லாம் கொடுத்த வரலாறு இருக்கு. இது பெரிய பெரிய வரலாறு இருக்கு. அதனால காசு கொடுத்தா கூட தன்னெழுச்சி வேணும்ல, மக்கள்கிட்ட ஒரு பேரலை வேணும்ல, அந்த அலை இருக்கா இல்லையா? இது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி. அதுக்கு காரணம், இந்த 4.5 வருஷ காலத்துல இவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீட் சொன்னாங்க, நீட் என்ன வரைக்கும் கொண்டு வர முடியல. லேப்டாப் சொன்னாரு, அதே மாதிரி 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை சொன்னாரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். எதையுமே பண்ணல. கொடுக்கறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனிமே என்னங்க 6 மாசத்துல என்னங்க நீங்க கொடுக்க போறீங்க? மக்கள் வெறுப்புல இருக்கான். அது விவசாயியா இருக்கட்டும். 20 லட்சம் லேப்டாப் ஆர்டர் போட்டு வந்துகிட்டே இருக்கு. 20 லட்சம் மாணவர்களுக்கு நாங்க லேப்டாப் கொடுக்க போறோம். புரியுதா? இவர் என்னத்தையும், அதாவதுமா, செஞ்சோற்று கடன் தீர உழைப்பார் நமது செந்தில் அவர்கள். இல்ல, இப்ப திமுகவினர் என்ன பண்றாங்கன்னா, கண்ணாடி கூண்டுகளை உட்கார்ந்துக்கிட்டு கல்லறிஞ்சு பாக்குறாங்க மக்களை பார்த்து. என்ன எக்கத்தாளமா பேசுறது, ஏகமா பேசுறது, ஓசி பஸ்ன்னு சொல்றது, 1000 ரூபாய் அஞ்சான்னு சொல்றது, ஓடிபி கேட்கறது, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றது. ஒரு நல்ல முதலமைச்சருக்கு, ஒரு ஆட்சியாளருக்கு என்ன அழகு? தான் செய்த திட்டங்களை மக்கள்கிட்ட போய் சொல்லணும். 4 வருஷ காலத்துல நான் என்னென்ன திட்டம் பண்ணியிருக்கேன், எனக்கு மீண்டும் ஓட்டு போடுவேன். ஏன் ஓரணியில திற சொல்றீங்க? என்ன சாதனை பண்ணிட்டீங்க? ஒரே அதாவது அதிமுக மேல அவங்க எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கே மனசாட்சி உறுத்தும். ஏன்னா அப்படி ஒரு நல்லாட்சியை 10 வருஷம் நான் கொடுத்தோம். மக்கள் மெச்சுகிற வகையில, மகிழ்ற வகையில ஆட்சியை கொடுத்தான். இன்னைக்கு அந்த ஆட்சியை அவங்களால கொடுக்க முடியல. ஒரே ஒரு பூச்சாண்டி பிஜேபியை காமிக்கிறது, ஃப்ரேம பிஜேபியை சொல்லி எங்களை முடக்க பாக்குறது. இதுக்கெல்லாம் மக்கள் தயாரா இல்லை. இவங்க சொல்ற பொய்களை நம்புறதுக்கு தயாரா இல்ல. பிஜேபின்னு சொன்னாலும் சரி, வேற எந்தெந்த கட்சியை சொன்னாலும் சரி, மக்கள் தயாராட்டாங்க, மாற்றத்தை விரும்புறாங்க. அதுக்கு சரியான கட்சி அதிமுக தான், அதுக்கு சரியான தலைவர் எடப்பாடி தான் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நீங்க இனிமே கண்ணாடி கூண்டுல உட்காந்து கல்லறியாதீங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? இவங்க தான் இப்ப அதிமுக தான் அடுத்து 2026ல நாங்க தான் வருவோம்னு சொல்லி அடிச்சு பேசியிருக்காரு. நீங்க ஒரு பக்கம் தான் நாங்க தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதிர்கட்சி வரிசையில கூட இடம் கிடைக்குமான்னு பாருங்கம்மா. ஏன், எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது எதிர்கட்சியா தானே இருக்கு. எதிர்கட்சியா இப்ப இருக்காங்க.
வருகின்ற 26 தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட வர இயலாது. காரணம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய திமுக எதிர்க்கட்சியா பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணிக்கு போனதுனால இவங்களுக்கு அங்கே எல்லாமே வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. சரியா? ரெண்டாவது, மைத்ரே இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும். அதாவது ஒரு கூட்டணி தலைவர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கீழே தான் மற்ற கட்சியெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணுமே தவிர, ஆனால் இவரை வந்து கூட்டணி தலைவர்னு வச்சுட்டு பாரதிய ஜனதா தான் கூட்டணி தலைவர் போல செயல்படுது. அப்படி இருந்தாக்க எப்படி இது வந்து சரியாக இருக்கும்? அதனால நாளைக்கு அப்படியே ஒரு கால் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா கூட அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்க முடியுமே தவிர தனிச்சு இவரால் ஆட்சி பண்ண இயலாது. ஆகவே அங்கே இருக்கிறது வேஸ்ட்டு. அதனால இனிமே வந்து மைத்ரேயனை எதுக்கு கட்சியில சேர்த்துக்கா நான் சொல்றேன். ஒரிஜினலி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரு. இன்றைக்கு திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாக்கணும், வாரிசுகளை பாதுகாக்கணும். மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில். மத்திய அரசு எதிர்ப்பா இருக்கு. ஆல்ரெடி அமலாக்கத்துறையில பல கேஸ் பெண்டிங் இருக்கு. இதையெல்லாம் வந்து காப்பாத்துறதுக்காக இந்த ஆர்எஸ்எஸ் பழைய நிர்வாகி மைத்ரேயனை கொண்டு திமுகல சேர்த்து டெல்லியில லாபி பண்ணி ஒட்டுமொத்த கொள்ளையடிச்ச பணத்தையும் பாதுகாக்கிறதுக்கு, வழக்குகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு மைத்ரேயனை பயன்படுத்த பாக்குறாங்க. நான் சொல்றேன், மைத்ரேயனை எதுக்கு பாக்குறாங்க? தங்களை கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கும், அமலாக்கத்துறை வழக்குல இருந்து வந்து மீடியேட் பண்றதுக்கும், டெல்லி லாபிக்கு யூஸ் பண்றதுக்கும். ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ்ல பெரிய லிங்க்ல இருந்தாரு. அப்புறம் ஏதோ ஒரு பல கட்சிக்கு போயிட்டு அதிமுக வந்தாரு. அம்மாவும் வந்து நம்பிக்கை அடிப்படையில் அவருக்கு எம்பி கொடுத்தாங்க. கடைசியில எங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப திமுகவுக்கு போயிட்டாரு. அவரு பழைய ஆர்எஸ்எஸ் காரு. அந்த ஆர்எஸ்எஸ் லாபியில திமுகவுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு, திமுகவுடைய அமலாக்கத்துறை வழக்குகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, லாபி பண்றதுக்கு மைத்ரேயனை கட்சியை சேர்த்திருக்காங்க. இதுதான் உண்மை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவோட போக்கே சரியில்லை. அது மட்டும் இல்லாம எடப்பாடி வந்து அவர் பெரிய ஜெயலலிதா மாதிரியும் பெரிய எம்ஜிஆர் மாதிரியும் நினைச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்குமே ஊர்க்குருவி வந்து பருந்தாகாதுன்னு. ஆமாங்க, எடப்பாடியார் இன்னைக்கு புரட்சி தலைவர் மாதிரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும் தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு. மக்கள் அவர் ஏத்துக்கிறாங்க. எப்படி ஏத்துக்குருவாங்க? இல்லங்கம்மா, எப்படி ஏத்துக்குருவாங்க? 4.5 வருஷம் முதலமைச்சர் பதவி இருக்கும்போது தன்னுடைய திட்டத்தால் மக்களை போய் சென்றடைஞ்சாங்க. எப்படி குடிமராமத்து பண்ணி ஆயிரக்கணக்கான ஏரியை துருவாராரு. 7.5% வந்து மருத்துவ கல்லூரி இலவச கொடுத்து மருத்துவ மாணவர்களுக்கு கடவுளா தர்றாரு. இன்னும் பாத்தீங்கன்னா டெல்டா மக்களுக்கு கடவுளா தர்றாரு. எப்படி ஈத்தேன்ல போய் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கையெழுத்து போட்டு வந்துருச்சு. அதுக்கு வந்து சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சு அந்த மக்களுக்கு தெய்வமா தர்றாரு. இப்படி சொல்லிட்டே போலாம் அவருடைய திட்டங்களை. 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தாரு. விவசாயிகளுக்கு வருஷம் 4.5 வருஷம் ஆட்சி காலத்துல வந்து பயிர் இன்சூரன்ஸ் கிடைச்சு, விவசாயிகளுக்கு கடன் கிடைச்சு, கூட்டுறவு வந்து சிறப்பா செயல்படுச்சு. இன்னைக்கு ஏதாவது நடக்குதா? இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு யாரு? விவசாயி தானே. அந்த விவசாயி மக்கள் வைதறிடான், சாபப்படுறான். இந்த ஆட்சி தொலைன்னு சொல்றான், ஒளியன்னு சொல்றான். ஒரு பக்கம் தூய்மை பணியாளர், ஒரு பக்கம் விவசாயி, ஒரு பக்கம் பாட்டாளி வர்க்கா, ஒரு பக்கம் தறி நெய்தவ நெசவாளர்கள். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த குடும்பங்களும் இந்த ஆட்சிக்கு சாபம் விட்டுட்டு இருக்கு. இவங்க என்னதான் முதலமைச்சருடைய மரியாதைக்குரிய மனைவி அவர்கள் போய் கோயில்ல போய் செலவு பண்றவங்க மக்கள் மீது அக்கறை காட்டினா இந்த குடும்பம் தப்பிக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய அழிவை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கு. இந்த 2026 வாங்க போற தோல்வி, பார்க்க போற தோல்வி, இனிமே தமிழ்நாட்டுல திமுக தலையே எடுக்க முடியாது. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில இருந்து வெளியே வரதா அறிவிச்சிருந்தாரு. ஸோ வெளியவும் வந்துட்டாரு. இப்போ அவரை மறுபடியும் பாஜகவில் இழுக்கிறதுக்காக டிடிவி தினகரன் அவர்கள் மூலமா வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறதாவும் பேசப்படுது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்குளத்தோர் வாக்கு வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. அதிமுகமா ஜாதி, மதம், மொழி, இனவாத அரசியலுக்கு எப்பவுமே நாங்கள் எதிராக தான் இருப்போம். நாங்கள் எந்த ஜாதிக்குள்ளேயும் நாங்கள் வந்து எங்களை அடைத்து கொள்ள மாட்டோம். எந்த மதத்துக்குள்ளேயும் நாங்கள் அடைத்து கொள்ள மாட்டோம். எந்த இனவாத குழுக்களையும் நாங்கள் அடைத்து கொள்ள மாட்டோம். எந்த மொழிவாத குழுக்களையும் நாங்கள் அடைத்து கொள்ள மாட்டோம். எங்களுக்கு ஒரே இலக்கு, ஜாதியற்ற மதமற்ற அண்ணாவுடைய கொள்கைகளை, பெரியாருடைய சித்தாந்தங்களை நாங்கள் ஏந்தி நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சுக்கிட்ட இயக்கம். எங்களை பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஒரு சமூக நீதி தலைவர், அனைவருக்குமான தலைவர், சமமான தலைவர்னு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஆயிரக்கணக்கான நன்மைகளை மக்களுக்கு செஞ்சிருக்காரு. கர்ணம்னு ஒரு போஸ்ட்,
அதாவது ஒவ்வொரு கிராமத்துல ஒரு கரையா தெரியும் கர்ணம். அந்த கர்ணம் போஸ்ட்ல ஒரு மேட்டுக்குடி மக்கள் தான் அந்த பதவியை அலங்கரிக்க முடியும். அவற்றை இந்த கம்ப்ளைண்ட் போகுது, இந்த 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 பதவிக்கு எந்த ஒரு ஒரு பட்டியல் சமூகமோ ஒரு விளிம்பு நிலை மக்களோ ஒடுக்கப்பட்ட மக்களோ இந்த பதவிக்கு வர முடியல, வாரிசா மேட்டுக்குடி மக்கள் தான் இந்த பதவிக்கு வர்றாங்கன்னா ஒரே நாள்ல சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்து அந்த கர்ணம் போஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு ஒட்டு மொத்தமாக ரெக்ரூட் பண்ணி 12,500 கிராம நிர்வாக அதிகாரி விஓ போஸ்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. அந்த அப்பாயின்மெண்ட்ல 2,500 பேரை பட்டியல் சமூக மக்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சமூக நீதிக்கு முன்னெடுப்பா வந்து விளங்கினாரு. அதே மாதிரி 68% இடஒதுக்கீடு 50% ஆக்கி 68% கொண்டு வந்து முதல்ல 60% எம்ஜிஆர் தான். அதை வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை 9வது 8வது அட்டவணையில கொண்டு வந்து அதை அரசியல் சட்ட பாதுகாப்பு வாங்கிய புரட்சி அம்மா அவர்கள். எங்க அம்மா அதை மட்டும் பண்ணல, அவங்க அதே மாதிரி எடப்பாடியார் வந்து மருத்துவ கல்வியில மருத்துவ ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. இப்படி ஒட்டுமொத்தமான சமூக நீதி இயக்கம். நாங்க ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம். அதனால எங்க கட்சியில ஓபிஎஸ் மாதிரி பல பேர் இந்த கட்சியில இருந்திருக்காங்க, மந்திரியா இருந்திருக்காங்க, முதலமைச்சரா இருந்திருக்காங்க, எம்பியா இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நாங்க KKSRல தொடங்கி, ராஜகன்லப்பல தொடங்கி, திருநாவுக்கரசுல தொடங்கி, ST சோமந்திரத்துல தொடங்கி, அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி, செந்தில் பாலாஜி, இப்படி கடலாடி சத்தியமூர்த்தி, இப்படி எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டே போலாம். இவங்கெல்லாம் எங்க கட்சியில இருந்து எங்க கட்சியில பயனை அடைஞ்சிட்டு வெளியே போனவங்க இன்னைக்கு திமுகல மந்திரியா இருக்காங்க. அந்த வரிசையில தான் ஓபிஎஸும் எங்க கட்சியில ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களும் கூடி அவர் அந்த கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம். அதனால அவர் வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியே போறாரா வர்றாரா என்பதை பாஜக தான் முடிவு செய்யும். எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. கடைசி நேரத்துல என்ன வேணாலும் அவருக்கு இப்போ வந்து அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அதிமுக வந்து நீக்கப்பட்டாரு. ஒருவேளை தணிக்கையா வச்சு ஆரம்பிச்சு பாஜக கூட்டணிக்கு வந்தாருன்னா அது பாஜக தான் முடிவெடுக்கலாம். அதிமுக கூட்டணியில அவரை சேர்க்கணுமா இல்லையாங்கிறத எங்களுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாரு. அதனால ஓபிஎஸ் வந்து வெளியே போறாரா வாராரா என்னங்கிறது எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் எந்த அரசியல் நிலைப்பாடு வேணாலும் எடுக்கலாம், அதை நாங்க வரவேற்கிறோம். இதை பத்தி உங்களோட கருத்து ஐயா? ஏன்னா அவர் வந்து திமுகவில் கூட சேரலான்லாம் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. எரியிற வீட்டில் புடுங்கினது ஆதாயம்னு கட்சி நடத்திட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கட்சியில் இவர் விளங்காத ஒரு கட்சிக்கு விளங்காததுக்கு அட்வொகேட்டு செயலாளராக வர இருக்கார். இவர் வந்து திறமையான வழக்கறிஞர். இவர் செய்கிற தொழிலே நல்ல செல்வம் கொளிக்கும் தொழில். அதை விட்டு கட்சி கத்திரிக்கான்னு சொல்லி சம்பாதிக்கிற காசை பூரா இதில் கொண்டு வந்து செலவு பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காரு. இது பண்ணுவார், எல்லாம் 26 தேர்தல் ரிசல்ட் வர்ற வரையும் பண்ணுவார். இவர் சட்டமன்றத்துக்கு நிற்க போகிறதா கேள்வி, அண்ணா நகர் தொகுதியில் நிற்க போகிறதா கேள்வி. அப்படி அண்ணா நகர் தொகுதியில் நின்று அவர் அங்கே கொஞ்சம் வெற்றி வாய்ப்பை இழந்தார்னா அதுக்கப்புறம் பிஜேபிக்கு அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரும் டாட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை சுத்தமாக செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதனால் அவர் பேசுகிறாரு, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுகிறாரு. அவர் பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்தோன்னு வச்சுக்கோ, நம்ம தான் பைத்தியக்காரன் ஆயிடுவோம். சரியா? அதனால் இந்த பைத்தியங்களோட சேர்ந்து நம்ம பைத்தியமாக வேண்டாம். திமுகங்கிறது அணைய போற விளக்கு. அதனால இப்ப பிரகாசமா அத்தனைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இருமாப்பிலையும் கெத்துலையும் அந்த 4 வருஷம் அடிச்ச ஊழல் பணத்துல மந்திரில இருந்து எம்எல்ஏல இருந்து ஐயா மாதிரி மூத்த தலைவர்ல இருந்து எல்லாரும் இப்ப வந்து தலக்கணம் முடிச்சு ஆடுறாங்க. அந்த தலக்கணத்துக்கெல்லாம் விட 2026ல மக்கள் ஒரு மிகப்பெரிய தோல்விங்கிற சம்மட்டி அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிரந்தரமா நாங்க ஓய்வு கொடுத்துருவோம். இப்ப அதிமுக 2026ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள்கிட்ட கேட்கிறாங்க, அதாவது டிஎம்கே வீழ்த்த வந்து நீங்க தான் வீழ்த்த போறீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அதை எதிர்க்கக்கூடிய கட்சினா எந்த கட்சி அப்படின்னு கேட்கும் போது வேற யாரு, நாங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அவர் ஒரு பக்கம் வந்து நாங்க தான் அடுத்து அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு எதிர்கட்சியை வந்து அவர் அந்த அளவுக்கு பேசுறாரு. சீமான்மா அவர் எங்க எதிர்கட்சி? சீமான்மா இல்ல, நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க. சீமான்மா அவர் வந்து தமிழ் தேசியம் என்கிற பேர்ல இந்த உணர்ச்சி மிக்க இளைஞர்களை தூண்டி விட்டு ஒரு பர்டிகுலர் பீப்புளை கையில வச்சுக்கிட்டு என்ன வயிறு வளர்க்கும் மாபெரும் பணியை, அவருக்கு அந்த கட்சி நடத்தலாம் பணம் கிடையாது. அந்த கட்சியை நடத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இளைஞர்களை தவறா வழி நடத்திக்கிட்டு அவருக்கும் மரியாதைக்குரிய மறைந்த பிரபாகரனுக்கு என்ன சம்பந்தம், அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம், அவருக்கும் தேசிய தமிழ் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்,
தமிழ்நாட்டுக்கும் அவர் பிறந்தது வேணா தமிழ்நாட்டில் இருக்கலாம், இந்த அரசியலுக்கு அவர் என்ன சம்பந்தம்? நிறைய புக்குகளை படிச்சுட்டு உணர்ச்சி மிக்க அரசியலை பேசுறாரு. ஒவ்வொரு சமுதாயத்தின் வரலாறை படிச்சுட்டு அதை பற்றி பேசுறது, அந்த முன்னாள் அந்த சுதந்திரத்துக்கு பாடப்பட்ட தலைவர்களை பற்றி பேசுறது, இப்படி பேசி அந்தந்த இளைஞர்ல ஒவ்வொரு சமூகங்கள்லையும் ஒரு அந்த ஃபெனாட்டிக்கா வெறியா இருக்கிற இளைஞர்களை அப்படியே தமிழ் தேசியம் என்ற போர்வையில் அவர் அழைத்து கொண்டு இப்படி ஒரு தவறான அரசியலை செய்கிறார். அதனால அவர் உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எதுக்கணும், ஒரு மாற்று அரசியல் வேணும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றம் வரணும்னா அதிமுக தலைமையில வந்து கூட்டணியா இணையணும். அதுதான் வந்து ஒரு ராஜதந்திரமான அரசியல், ஒரு தார்மீக அரசியல். இவர் தொடர்ந்து வந்து நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அவர் திமுக வந்து பெட்டி கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு இப்போ ஓட்டை பிரித்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார் சீமான். இப்ப வந்து திமுகவோட சேர்ந்துக்கிட்டு ஓட்டை மட்டும் தான் பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவர் ஏன் வந்து அதிமுகவுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் அழைப்பு கொடுத்துருக்காரு. யாரால் திமுகங்கிறது மிகப்பெரிய தீய சக்தி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி இருந்து மக்களை சுட்டரிக்குது, இந்த ஆட்சியை விரட்டுறதுக்கு அனைவரும் நம்ம வந்து அந்த அனைத்து சக்திகளையும் யாரெல்லாம் எதிர்பார்க்காங்களோ அவர்களாம் நாங்கள் இணைக்கிறோம், எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு. அப்போ வரணும்ல, வராம தொடர்ந்து இவர் திமுக எதிர்ப்பு அரசியலை பேசிக்கிட்டு ஓட்டை வந்து ஸ்பிளிட் பண்ற வேலை தானே பார்க்குறாரு. இவர் ஒரு எலெக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காரு, எல்லா எலெக்ஷன்லையும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சீமான்லாம் வந்து ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட ரெண்டும் ஜெயிக்க முடியாது. அதனால இப்படி பேசிட்டே போக வேண்டியதான். அவருக்கு அதிமுகவுக்கு வந்தாருன்னா அவருக்கு லாபம். சரியாயிடுச்சா என்ன வைத்தறிச்ச? ஏன்னா அடுத்து வரக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அவர் தான். இந்த கட்சியே காணாம போயிடும். அதாவது தமிழகத்தில் ஐயாவுக்கு தெரியும், அவர் சும்மா அரசியலுக்காக பேசுறாரு. கிழக்க உரிக்கிற சூதியா மேற்க உரிச்சா கூட சீமானால எதிர்க்கட்சியில் ஆக முடியாது, சீமானால எம்எல்ஏ ஆக முடியாது, சீமானால எம்பி ஆக முடியாது. அவர் பேசிய அரசியல் தவறான அரசியல். எப்படி? அவர் என்ன அரசியல் பேசுறாரு? அதாவது நாம வந்து தாய் தமிழ்நாடு, நம்ம தாய் தமிழ்நாட்டில இருந்து தான் தெலுங்கு பிரிஞ்சு, நம்ம தாய் தமிழ்நாட்டில தான் கன்னடம் பிரிஞ்சு, நம்ம தாய் தமிழ்நாட்டில இருந்து தான் மலையாளம் பிரிஞ்சு. அப்ப இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 3 பேருமே தமிழ் தாயினுடைய குடிகள் இதுல இருந்து போனவங்க தான். இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. இந்த வரலாறை அவர் திரிவுவாதம் பேசி தமிழ் வந்து ஒரு பெரிய பிரிவினவாத அரசியலை பண்றாரு. அது தமிழ்நாட்டில் எடுபடாது. இங்கே அனைத்து மொழியும் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டிலே வாழ்கிறார்கள். நான் வந்து தமிழனும் தெலுங்கனும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தான், தமிழனும் மலையாளியும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தான். நாம வந்து இப்ப நாம தான் தாய், நாம தான் தந்தை, நம்மளுடைய குழந்தைகள் தான் அவங்க. இப்ப அவங்கள போய் நம்ம எப்படி வேற்றுமையை பார்க்க முடியும்? 1956 இங்க இருந்து மாநிலம் மொழிவாரி மாநிலம் பிரிவு போய் இவர் உடனே தமிழ் தேசியா அது இது இங்க இருந்து போனதானே. அதனால இவர் பேசுற அரசியல் தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது. மொழிவாரி வந்து சிறுபான்மை மக்கள் 25-30-40% இருக்கான். சீமான் ஓட்டு போடுவாங்களா சார்? அதுதாங்க தமிழ்ல பெனாட்டிக்கா வெறியா இருக்கிற யங்ஸ்டரை இவர் சும்மா மூளை செலவு பண்ணி பேச வச்சு ஒரு பர்டிகுலர் ஓட்டை வாங்குறாரு. அந்த ஓட்டை வாங்கிட்டு அவருக்கு கொடுத்த அஜெண்டாவே அதிமுகவுக்கு எதிரான அரசியலை எங்களை வாழ்த்தி பேசுற மாதிரி பேசுவாரு. எடப்பாடியில பேசுவாரு, தமிழ் கடவுள் முருகனுக்கு லீவ் விடுன்னு சொல்லுவாரு. நான் சொல்லியே செஞ்சுல. ஆனால் அவர் வந்து அரசியல் திமுகவுக்கு ஆதரவான அரசியல். தொடர்ந்து அவர் மறைமுகமாக திமுக தலைவர்களோடு, திமுக முதலமைச்சர் குடும்பத்தோடு அவருக்கு ஒரு நெருக்கமான சூழல் இருக்கு. அங்கிருந்து மாசம் மாமூல் பெறாரு. அந்த பணம் வாங்குற விசுவாசத்துக்காக இங்க உள்ள இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளை பிரிச்சு வந்து அதிமுகவுக்கு வரவிடாமல் பண்ற ஒரு மோசமான வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அதனால சீமான அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. அவர் இந்த எலெக்ஷனோட அவருக்கு முறிவுரை எழுதப்படும். திமுகவுடைய பின்புலம் தான் வந்து சீமான் வந்து சொல்றாரு. இருந்தா எங்களுக்கு நல்லதுதான். சீமான் அவர்கள் திமுகவில் இணைய போறாரா? அப்படி இருந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏமா சீமான் வந்து அவர் வந்து 14 ஆண்டு காலம் அரசியல் பண்ணவர், 36 லட்சம் ஓட்டரை தனிச்சு நின்று கையில் வச்சிருக்காரு. யாரும் தமிழகத்தில் அந்த மாதிரி இதுவரை அரசியல் பண்ணதே இல்லை. ஒரு புது மாதிரியான அரசியல் 8.2% வாங்கி அவர் இன்னைக்கு 3வது எதிர்கட்சியாக இருக்கார். ஸோ 2வது எதிர்கட்சி வந்து ரெண்டாவது கட்சியாக இருக்கிறது அதிமுக. அது இப்போ பிஜேபியோட கூட்டணி போனதுனால நஷ்டமாக போயிடுச்சு. அடுத்து இருக்கிறது தாவேக்காவா சீமானாங்கிறது தான். தாவேக்கா வந்து அது விசில் அடித்தான் கூட்டம். அது கொஞ்சம் நஞ்சம் அந்த அதிமுகவில் இருக்க கூட்டம் பூரா அங்கே போயிடும்.
ரெண்டாவது சீமான்ட்ட இருக்கவனுக்கெல்லாம் இவர் சொன்னார் இல்லை மூளை செலவு பண்ண மாதிரி உக்காந்துட்டு இருப்பான், அவன் எவனும் போக மாட்டான் சீமானை விட்டு. ஸோ அப்போ இவன் எல்லாம் அங்கங்கே ஓடிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்சி வந்துடும், 2ஆம் இடத்துக்கு வந்துடும், நாங்கள் முதல் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைப்போம். இதுதான் நடக்கக்கூடிய உண்மை சூழ்நிலை. இதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம். 26 தேர்தலில் யாருக்கு யார் ஆட்சி அமைக்கிறாங்கிறத பார்ப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.